நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க. ஆகம மாகி நின்று அணிப்பான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள். அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்தோட கடைசி சோமவாரம். இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு சோமவாரமாவது நம்ம சிவபெருமானை நினைத்து அவருடைய வழிபாடுகளை, அவருடைய நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தவற விட்டவர்கள் இந்த பதிவை பார்க்கும்போதாவது கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அவருடைய நாமத்தை டைப் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் சிவபெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கணும். அவங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான வார்த்தைகளோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். நாளைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் நாள் 16/12/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறக்கின்றது. இதற்கு முன்பு நம்ம சேனலில் 2 அற்புதமான பதிவுகள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்தவுடன் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி வார்த்தை. அதன் பிறகு பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு சூட்சம வழிபாடு. தினமும் ₹1 நீங்கள் அந்த வழிபாட்டில் பயன்படுத்தினா போதும், நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இப்போது இந்த பதிவில் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே என்னென்னா, இந்த வெடிகாத்தால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையும் பாட்டு போட்டுடுவாங்க. அந்த குளிரில் நல்லா போர்வையை இழுத்து போத்திட்டு அந்த பாடல் சத்தம் கேட்டு தான் நம்ம கண் விழிப்போமே. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகளிலும் கோலம், என்னென்ன விதமான புதுசாக கோலம்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த காலை நேரத்தில் எல்லா வீதிகள் வழியாக ஒரு ரவுண்ட் அடித்தாலே போதும். கலர் கோலம் என்ன, சிக்கு கோலம் என்ன, படி கோலம் என்ன, பூ கோலம் என்ன, அப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த கோலம் நம்ம மற்ற மாதங்களில் போட சொல்லியிருக்காங்களா நம்ம முன்னோர்கள்? கிடையாது. ஏன் மார்கழி மாதத்தில் மட்டும் போட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் அந்த காலை நேரத்தில் சுத்தமான காற்று நமக்கு அந்த பெண்களுக்கு கிடைக்கும். அதை சுவாசிக்கும் பொழுது, அவங்க அந்த குனிஞ்சு கோலம் போடும் பொழுது அவர்களுடைய தசைகள் வலிமை பெறும். மற்ற மாதத்தில் போட்டால் அதெல்லாம் நடக்காதாங்க, மார்கழி மாதத்தில் தான் நடக்குமா அப்படின்னா, மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த வேலையில் நம்ம வீட்டில் ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சு நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டா கூட அது நிச்சயமாக நடக்கக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் கோலம் போடுறது பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு. பெண் தான் ஒரு வீட்டோட அச்சாணி. ஸோ அவர்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா, உடல் நலம் நல்லா இருக்கக்கூடிய பெண்கள் கோலம் போடுவதை இந்த மாதத்திலாவது வழக்கமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் முன்னேற்பாடு ஸ்கார்ஃப்லாம் கட்டிக்கிட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு கூட போய் போடலாம். பெரிய கோலம் போடணும்னு கிடையாது, சின்ன கோலம் போட்டாலே போதும். அப்படி நாம் கோலம் போடும்போது நம்ம காலையிலேயே இந்த மாதம் முழுக்க நம்ம உணவு தானம் செய்த புண்ணியம் நமக்கு வந்துடும். பச்சரிசி மாவால் கோலம் போடும்போது சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள், அதற்கெல்லாம் நம்ம காலையிலேயே உணவு வச்சிடுறோம். ஸோ நம்ம செய்த பாவங்கள் காலையில் எழுந்து அந்த கோலம் போடுவதாலே போய்விடும். அந்த கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து விடும். ஸோ நமக்கு புண்ணிய கணக்கு ஏறிக்கிட்டே போகும். இந்த கோலம் போடுவதற்கு முன்பு நாம் தெளிக்கக்கூடிய ஒரு தண்ணீர், இந்த தண்ணீரை தெளித்து நீங்கள் கோலம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நேர்மறை ஆற்றல் உங்களுடைய நிலைவாசலிலேயே ஆரம்பிக்கும். நல்ல சக்திகள் எல்லாம் வரும். ஏன்னா மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்காக அந்த மாதத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள் இல்லாமல் எந்த ஒரு தண்ணீரும் நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அதன் பிறகு இதில் நம்ம சேர்க்க வேண்டியது 1 சிட்டிகை பச்சை கற்பூரம். நல்லா நீங்கள் உங்களுடைய கை விரல்களாலே இதை நுணுக்கிடுங்க. அடுத்து நாம் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு பொடி, ஜஸ்ட் ஒரு பிஞ்சு, இவ்வளோதான்.
இந்த 3ம் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இது 3ம் மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதுமானது. இதற்கு மேலே நான் இன்னும் வாசனை பொருள்லாம் சேர்க்கணுன்னா அது எல்லா நாளும் உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை, சுக்கு பொடி ஒரு சிட்டிகை. சுக்கு பொடி இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உங்கள் வீட்டு மிக்சிலே சுக்கு சின்ன சின்ன பீஸாக ஆக்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், மருத்துவத்துக்கும் சரி இந்த ஆன்மீகத்துக்கும் சரி. நீங்கள் தண்ணிலாம் தெளித்ததுக்கப்புறம் அந்த சீமார் இருக்குதுல்ல, விளக்கு மாறால் நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வந்து வெளியில் அப்படி தள்ளி விடுவோம். அதுக்கப்புறமா தான் இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கணும். இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு மறுபடியும் துடைப்பம் அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை தெளிச்சிட்டு இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரையும் ஒவ்வொரு மூலையிலையும் நம்ம இதை தெளிக்கலாம். சும்மா ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். நீங்கள் தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது அந்த தண்ணியில் வழுக்கி விழுந்துட போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூளைகளில் அதை வந்து தெளிங்க. கொஞ்சம் இதில் நீங்கள் ஆஃப் தண்ணீர் எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது. உங்ககிட்ட பன்னீர் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வீட்டில் என்கிட்ட நிறைய இந்த பன்னீர் ரோஜாக்கள் இருக்குது. ஸோ இந்த இதழையும் நான் இதில் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த சாரெல்லாம் இரவு முழுக்க இந்த தண்ணீரில் இறங்கி நீங்கள் வெறும் இந்த தண்ணீரை மட்டும் தெளித்து விடுங்க. எப்படி ஒரு வாசனை கம கம கமன் வரும். அதற்கு மேலே இந்த பச்சரிசி கோலம் போட்டு காவி அடித்து உங்களுக்கு பூசணி பூ இருந்துச்சுன்னா சாணத்தில் பூசணி பூவை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எல்லா தெய்வங்களும் நீங்கள் அழைக்காமலே உள்ளார வந்துடுவாங்க. ஒரு விளக்கு மட்டும் நிலைவாசலில் ஏற்றி வைங்க. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அழகாக நீட்டாக வந்து வச்சுருக்கிறீங்க. சாணம் நிறைய பேர் தெளிப்பாங்க. ஸோ சாணம் தெளிக்கிறீங்களோ என்ன தெளித்தாலும் இதை கடைசியாக ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தொடப்பம்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா மஞ்சள் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு திரும்ப தொடப்பத்தால் நீங்கள் தண்ணீரை வந்து சரி பண்ணக்கூடாது. இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் கோலம். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கணும். அல்லது உங்களுடைய முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு முடியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோலம் போடணும். ஸோ அப்படி நீங்கள் போடும்போது நிச்சயமாக அனைத்து லக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவாங்க. இல்லைங்க இப்போ நாங்கள் தனி வீடு கிடையாது, ஃப்ளாட்டு, நான் தண்ணிலாம் தெளிக்கவே முடியாது அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு பெருக்கிட்டு ஒரு ஈரமான துணியை வச்சு தொடச்சிட்டு இதை வந்து நீங்கள் தெளிச்சிடுங்க. லைட்டாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோலமாவது நீங்கள் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு கோலம் போட தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. கோலம் போட தெரியாதவர்கள் கூட இதை ஜஸ்ட்டு நீங்கள் நிலைவாசல் 2 பக்கமும் தெளித்து விடலாம். சில பேர்லாம் பிளாஸ்டிக் கோலம் அப்படியே அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சிடுறாங்க. அந்த ஃப்ளாட்டில் பார்த்தோன்னா இது வந்து நிலைவாசல் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து இப்படி தெளிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் கோலம் மேலேயும் இப்படி தெளித்து விடுங்க. நல்ல ஒரு வாசனை அப்படிங்கிறது வரும். இல்லை எனக்கு புள்ளி அந்த கோலமே வராதுன்னா நீங்கள் ஸ்டென்சில்ஸ்லாம் இப்போ விற்கிது, அதை வச்சு ஜஸ்ட்டு மாவை மேலே தேய்ச்சி விட்டால் கூட வந்து நீங்கள் அழகான ஒரு கோலம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மார்கழி மாதத்தில். ஏன்னா இது இறை வழிபாடு தான் நம்ம டெய்லி செய்ய போகிறோம். மற்ற மாதங்கள்லாம் ஒரு நாள் வாரத்தில் 2 நாள் ஏதாவது நம்ம பூஜை பண்ணுவோம். ஆனால் இந்த மார்கழி மாதம், மார்கழி செவ்வாய், மார்கழி வெள்ளி, எல்லா நாளும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த ரோஜா பூ கூட தேவை இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. மற்ற பொருள் அவசியம் நீங்கள் போட்டுட்டு இதை மாதிரி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு பாருங்கள். நல்ல ஒரு மனசு வந்து உங்களுக்கே நல்லாயிருக்கும். தெய்வம் வருது வரல அது 2வது. உங்கள் மனசே வந்து நல்ல காலையிலே ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.